ஹலோ நண்பர்களே, இன்னைக்கான வீடியோவில் எப்படி நம்ம கிட்ட இருக்க கப்பீஸை இந்த மாதிரி பெருக்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்துட்டு இருக்குது பிளாக் கப்பீஸ்ங்க. இது எப்படி நான் இவ்வளோ கொண்டு வந்தேன்னா, வெறும் ஒரு பேர் தாங்க வாங்கினேன். அதை வச்சு பெருக்கணும் தாங்க இவ்வளோ கப்பீஸு. நீங்களும் இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக கப்பீஸை பெருக்கி வளர்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கலர் கலர் ஃபேன்சி கப்பீஸ் இருக்குது. இதுவும் அதே மெத்தட் தாங்க. இதுவும் 2 பேர்னா வாங்கி விட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 50ஆவது இருக்கும். அந்தளவு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக போயிருக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்கிற 4 டிப்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டம்போ ஒயர் கிராஸு. இதில் ஒரே ஒரு டம்போ ஒயர் விட்டேன், அது கிராஸ் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மாலிஸ் இருக்குது கைஸ். பார்த்தாலே மேலே தெரியும் பிளாக் மாலிஸ். இது ஒரு 50 கிட்ட இருக்குது. நம்ம வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. கப்பீஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக பெருக்குதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி 4 டிப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டாக கேளுங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் கப்பீஸுக்கு நார்மலான ஃபுட்டு போடவே கூடாது. அது ஒரு மிகப்பெரிய தவறு. அந்த ஃபுட்டை போட இந்த மாதிரி கப்பீஸோட இந்த மாதிரி நார்மல் ஃபுட்டை போட கப்பீஸோட வளர்ச்சி கம்மியாகும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ராயல் ஃபுட்டு போடலாம். இது பார்த்தா பேக்கெட் 50 ரூபான்னு வரும். இது வாங்கி போடுங்க, நல்ல க்ரோவிங் கிடைக்கும். இத்தினூண்டுக்கு கப்பீஸ் உங்களுக்கு 2 வாரத்தில் இவ்வளோ பெருசாக வந்துடும். ஏன்னா நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பார்த்தா கப்பீஸ் என்னோட நீங்கள் அதிகமாகவே சேர்க்கலாம். பட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மீனுக்கு போடக்கூடிய லிக்விடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ லிக்விட் யூஸ் பண்ணுங்கள். அதுவே நல்லதுன்னா ப்ளூ மெடிசன் சொல்லுவாங்க. இதே யூஸ் பண்ணுங்கள். இது ரூபாயோட வருது. உங்கள் ஊரில் எவ்வளோ வருது கமெண்ட் பண்ணுங்க. அது தேர்ட் டிப்ஸ் என்னென்னா முக்கியமானவங்க. தேர்ட் டிப்ஸ் ஃபிஷ்ஷை ப்ரீடிங் விடும்போது அதை நீங்கள் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி விடக்கூடாதுங்க. சின்ன சைஸில் விடக்கூடாது, பெரிய சைஸில் விடணும். ஃபோர்த்து டிப்ஸ், நீங்கள் கப்பீஸை வேறு மாடி அந்த மாதிரி ஃபிஷ்ஷு கூட விட்டு வைக்கக்கூடாது. விட்டு வச்சா கப்பீஸுக்கு ரொம்ப டேஞ்சர். இப்படி விட்டுச்சுன்னா ஃபிஷ் அஃபெக்ட் ஆகும். அதனால சீக்கிரமாக ப்ரீடிங் ஆகி குட்டி போடாது. இந்த வீடியோ பிடிச்சதா ஒரே சப்ஸ்கிரைப்